ஆரம்பிக்கும் வடகிழக்கு பருவமழை. இனி தமிழகம் முழுக்க 5 நாட்கள் மழை நிற்காது. வானிலை மையம் கடும் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக பருவமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதற்கிடையே அடுத்த 2 நாட்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ளதாகவும், புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதாகவும், அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அநேக இடங்களில் புதுவையிலும் மழை பெய்துள்ளது. வரும் நாட்களில் நிலவும் வானிலை தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதிகளிலிருந்து அடுத்த 2 தினங்களில் விலகக்கூடும். அதே சமயம் வடகிழக்கு பருவமழை தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில், கேரளா, மாஹே, தெற்கு உள் மாவட்டங்கள், கர்நாடகாவில், ராயலசீமா, தெற்கு கடற்கரையோர ஆந்திர பிரதேச பகுதிகளில் வரும் 16ஆம் தேதி வாக்கில் துவங்கக்கூடும். மேற்கு வங்கக்கடல் பூமத்திய ரேகையொட்டி இந்திய பெருங்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இது மேற்கே வடமேற்கு திசையில் குமரிக்கடல் பகுதியில் நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக வரும் 19ஆம் தேதி வாக்கில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டி லட்சத்தீவு பகுதிகளில், கேரள கடற்கரையோர பகுதிகளில் கப்பால் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இதன் காரணமாக அக்டோபர் 15ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது மழை வரை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதேபோன்று அக்டோபர் 16, 17 ஆகிய தேதிகளிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது மழை வரை பெய்யக்கூடும். இது தவிர கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இது தவிர அக்டோபர் 18, 19 ஆகிய தேதிகளிலும் இதே மாவட்டங்களிலும் இதே பகுதியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அக்டோபர் 16, 17 தேதிகளில் தமிழக கடற்கரையோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.